எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நீங்க கேட்க போறது சண்டே சூப்பர் கூல் ஃபேக்ட்ஸ். நம்ம எல்லாரும் ஸ்பைடர்மேன் மூவி பார்க்குறப்ப நம்மளே ஸ்பைடர் கடிச்சு ஸ்பைடர்மேனா எப்படி இருக்கும் அப்படியெல்லாம் நினைச்செல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் நம்மளால அப்படியெல்லாம் ஆக முடியாது. இருந்தாலும் நம்ம சும்மா நினைச்செல்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் எதை பற்றினா ஸ்பைடர்ஸ் பற்றி தாங்க. ஸ்பைடர்ஸில் மொத்தம் 48 ஸ்பீசிஸ் இருக்காங்க. ஸ்பைடர்ஸ் வெப் வந்து எல்லாமே ஒரே சைஸில் இருக்காது. எவ்வளோ த்ரெட் வந்து அதை யூஸ் பண்ணுதோ அதை பொறுத்து சைஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்குமா. எல்லா ஸ்பைடர்ஸும் வெப்பை ஸ்பின் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஸ்பின் பண்ணாதாங்க. சில ஸ்பைடர்ஸ் வந்து டைரக்டா அதை வந்து ஹண்ட் பண்ணியே சாப்பிடுமா. ஸ்பைடர்ஸ்னால டைரக்டா அதோட ப்ரே வந்து சாப்பிட முடியாது. ஏன்னா அதுக்கு சின்ன வாய் தான் இருக்கு. அதனால அது என்ன பண்ணுனா கெமிக்கலை யூஸ் பண்ணி அதை லிக்விடா மாற்றி சக் பண்ணி சாப்பிடும் அப்படின்னு சொல்றாங்க. உல்ஃப் ஸ்பைடர் அப்படின்ற ஸ்பைடர் வந்து என்ன பண்ணுனா எக்கை வந்து லே பண்ணி அதோட பேக்லேயே அது கேரி பண்ணுமா. அது மட்டும் இல்லாமல் அதோட யங் ஒன் வந்து டெவலப் ஆகுற வரைக்கும் அது வந்து பின்னாலேயே கேரி பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பைடர் அதோட வெப்பை ஸ்பின் பண்ண அது எடுத்துக்கிற டைம் எவ்வளோனா ஆவரேஜாக 60 மினிட்ஸ் டைம் எடுத்துக்குது. வாட்டர்லேயும் சில ஸ்பைடர்ஸ் வந்து வாழுமாங்க. அதனால வாட்டர் சர்ஃபேஸில் நடக்கவும் முடியும். ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் ஆஃப் ஸ்பைடர் வந்து எவ்வளோனா 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. டேரண்டுலா அப்படின்ற ஸ்பைடர் வந்து 20 வருஷம் வரைக்கும் வாழக்கூடியது. வெப் ஸ்பைடர் வந்து என்ன பண்ணுன்னா டெய்லி அதோட வெப்பை வந்து மறுபடியும் கட்டிக்கிட்டே இருக்குமா. ஸ்பைடர்ஸ் வந்து நம்மளை மாதிரி 6-7 மணி நேரம்லாம் தூங்காதான். அதுக்கு பதிலாக அது என்ன பண்ணுன்னா அதோட ஆக்டிவிட்டி எல்லாம் ரெடியூஸ் பண்ணி எனர்ஜியை வந்து கம்ப்யூட்டர் மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்குமா. ஸோ இந்த மாதிரி சண்டே சூப்பர் கூல் ஃபேக்ட்ஸ் வந்து பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எதை பற்றி கூல் ஃபேக்ட்ஸ் பேசலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.